ஐந்தா காலையில் வந்து ஐந்தாம் பாடத்தை பற்றி பேசணும். ஐந்தாம் பாடத்தில் ஐந்தாம் பாடத்தில் இந்த ஐந்தாம் பாடத்தை பல முறை படித்தா தான் அது மண்டையில் ஏறும். ஐந்தாம் பாடம் அதாவது நன்கு சுத்தமான நிலையில் தான் அந்த உடம்பு காத்தில் இருக்கிற நைட்ரஜன் நமக்கு புரோட்டீன் 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 சொல்லிட்டே இருப்பானுங்க. இந்த காற்றில் இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனாக தனக்குத்தானே தயாரித்துக் கொள்கிறது. காற்றுக்கு நைட்ரஜன் உள்ள பரப்பு புரோட்டீனை மாற்றிக்கும், அதுவே மாறிக்கும். நைட்ரஜன் காற்றுல இருக்க நைட்ரஜன் உள்ளே போகிறப்ப அதுதான் எங்கள் விஷயமே. காற்றுல நைட்ரஜன் தான் இருக்குது, காற்றுல புரோட்டீன் கிடையாது. நைட்ரஜன் அது உள்ள பரப்ப அது உடம்பே மாறி இயற்கையாக அது மாற்றிக்கும். யாரும் செய்ய தேவையில்லை. இது பல கோடி ஆண்டு நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மேற்கு நாட்டு ஊதாரிகளுக்கு தெரியல. அப்போ அவங்க பண்ணக்கூடிய ஆராய்ச்சி பூரா தப்பு தப்பா போயிடுச்சு. நம்ம வந்து புத்திசாலிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் யோகிகள். அவங்க முக்தி நடைக்கு போறாங்க. பிறப்பு இறப்புல அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்பு இப்படித்தான் போகணும். அப்போ நோவுல சாகக்கூடாது. நோவுல சாகிறது முட்டாள்தனம் மூடத்தனம்னு கண்டுபிடிச்சிட்டேன். பசியவே கையில் வச்சு பசி நிறுத்துறாங்க. பசிங்கிறது ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பசிக்கு ருசியான பொருள் தேவையில்லைன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ பசிக்கு ருசியான பொருள் தேவையில்லை, தண்ணீர் தான். தண்ணியில இயற்கையான ஒண்ணுமே இல்லை. அது என்ன பண்ணுதுன்னா அதை நடுநிலைப்படுத்திடுது, எல்லாத்தையும் நடுநிலைப்படுத்திடும். அதனால நடுநிலை பெற்ற தேகம் ஒரு கட்டத்துக்கு மேல உடல் இழைக்காது அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம்தான் உணவை தின்று பார்த்து மீண்டும் நீங்கள் உங்கள் உடலை சரி செய்து கொள்வது. அதுக்கப்புறம் தான் தின்னு பார்க்கறது. முதல்ல சுத்தப்படுத்தி பார்க்கறது, அப்புறம் சாதாரண உணவை தின்று பார்ப்பது, அதை மீண்டும் தூய்மைப்படுத்துவது, பழங்களை தின்று பார்ப்பது, அதை மீண்டும் தூய்மை கொள்வது. ஏன்னா எந்த உணவுப் பொருளையும் உடம்பு ஏற்றுக்கொள்வதில்லை. அதுதான் அங்க விஷயமே. நீங்க சுவையை கருதி தின்று பார்க்கலாம், பழங்களை சாப்பிட்டு தின்று பார்க்கலாம். இது ரெண்டுமே உடம்புக்கு தேவையில்லை. ரெண்டுமே அந்த உடம்புக்கு தேவையில்லை. ஏன்னா இரண்டையுமே உடம்பு என்ன பண்ணும் தெரியுமா? புறக்கணிச்சிடும். அதுதான் முக்கியமான விஷயமே. அதனாலதான் இவ்வளவு ஆழமா படிக்கணும். இது படிக்காது. நீங்க ஒன்னாம் கிளாஸுக்கு போற மாதிரி நீங்க 5 வயசு குழந்தை மாதிரி நினைச்சுக்கணும். நீங்க 5 வயசு குழந்தை தான், அவ்வளவுதான். நீங்க யாரா இருந்தாலும் சரி. சொல்லுங்க. வாங்க, நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க, உங்களுக்கு தேவையான ஏற்பாடு பண்றீங்க. வாங்க ஐயா. வாங்க. வாங்க, உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். வாங்க. நன்றி. ஆக அதனால திருப்பி 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 நம்ம அதை படிக்க வேண்டியது இருக்குது. திருப்பி திருப்பி நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு அனுப்பி வைக்கிறையா? உங்களுக்கு அந்த முகவரி அனுப்பி வைக்கிறேன். முகவரிலேருந்து புத்தகம் மட்டும்தான் வேணுமா? வேற ஏதாவது ஆராய்ச்சி வேணும்? பயிற்சியில் சேர போறீங்களா? எத்தனை புத்தகம் வேணும் உங்களுக்கு? சரி.
சரி, சரி, சரி. வாங்க உங்களுக்கு அனுப்புறேன். அனுப்புறேன் உங்களுக்கு எல்லாம். அனுப்பி வைக்கிறேன்யா. உங்களுக்கு எல்லாம் அனுப்பி வைக்கிறேன். ஆக அதை திருப்பி திருப்பி நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. உடல் சுத்தமான நிலையில தான் அது செய்யும். அசுத்தமான நிலையில அது செய்யாது. அது ரெண்டாவது வந்து அது விரைந்து காற்றுக்கு மாறிடுது. விரைந்து காற்றுல இருக்கிற நைட்ரஜன் எடுக்க மாறிடுது. எப்ப நீங்க சுத்தப்படுத்துறீங்களோ அது தனக்கு தன்னை உயிரை தக்க வைத்துக்கும். இனப்பெருக்கம் உடலுடைய நோக்கம் இனப்பெருக்கம் செய்யறதுதான். இனப்பெருக்கம் செய்யறது ரத்த சுத்தமாகுது. இனப்பெருக்கம் செய்கின்ற பொழுது ரத்தம் சுத்தமாகுது. அப்ப அந்த உடம்பு என்ன பண்ணுது, ரத்தம் சுத்தமாக வேண்டும் என்பதற்காக அது இயற்கையாக அது படைக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையாகவே காற்றுல இயற்கை தான் காற்றுல இயற்கையில இந்த உயிர்கள் வேணும் என்பதற்கு தான் ஆக்சிஜனை படைச்சது. அப்புறம் வந்து நைட்ரஜனை படைச்சது. ஆக்சிஜன் வந்து நுரையீரலுக்கு போயிடுது. நைட்ரஜன் வந்து உறிஞ்சப்பட்டு புரோட்டீனுக்கு போயிடுது. இதெல்லாம் இயற்கை பண்ணிட்டு இருக்குது. நாம இன்னும் பெரிய இது வந்து எப்படி போகுது என்ன பண்ணுறது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதான் ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதான். ரத்தம் சுத்தமா இருக்குதா, ரத்தம் சுத்தமா இருந்தா இனப்பெருக்கம் உள்ளவன், அவ்வளவுதான். ரத்தம் கெட்டு போச்சா இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அப்படின்னா எப்படி மாறுது, இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத சாமாக்கு. காற்று எப்படி, காற்றுக்கு எந்த இடத்தையும் கிடையாது, நைட்ரஜனுக்கு என்ன இடத்தையும் கிடையாது. அது எப்படி என்ன மாறுதுன்னு யாருக்கும் தெரியாது, என்ன வேதியியல் மாற்றங்களும் தெரியாது. அது இயற்பியலா இருக்குது. இயற்பியல், அதாவது ஆக்சிஜன் என்பது இயற்பியல், அது உள்ள போய் வேதியியலா மாறுது. நைட்ரஜன் வந்து இயற்பியல், அது உள்ள போய் வேதியியலா மாறுது. இது புரியுதா? இயற்பியல் வேதியியலாக மாறுகிறது. அந்த வேதியியல் உயிரில மாறிடும். அப்ப இயற்பியல், வேதியியல், உயிரியல், இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. காற்றில் இருக்கிற நைட்ரஜன், நம்ம ஆக்சிஜனை பத்தியே பேசியிருப்போம். பிராணசக்தி அது ஒரு அளவும் கிடையாது, வெறும் அது ஆக்சிஜன் தான். பிராணசக்தின்னு சொன்னா நமக்கு ஒன்றும் புரியறது இல்லை. அது என்ன பிராணசக்தின்னு ஒன்றும் கிடையாது, அது ஒன்றும் ஆக்சிஜன், அவ்வளோ. பிராணவாயு, பிராணசக்தி. ஆக அந்த ஆக்சிஜன் சொல்லி பழக அந்த மண்டையில ஏறு. பிராணசக்தின்னு சொன்னா ஒரு மண்டையில எவனுக்கு ஏறாது. அது என்ன பிராணசக்தி, என்ன இளவுன்னு ஓரளவுக்கும் தெரியும். என்ன பிராணசக்தி, பிரபஞ்ச சக்தி சொல்லியே முட்டாளாயிட்டோம் நாம. அறிவியலா பேசுறது இல்லை. என்ன பேசுறது இல்லை, அறிவியலா. சில நேரத்துல அறிவியலா பேச வேண்டியது இருக்குது. சும்மா பிரபஞ்ச சக்தி, அது புடலங்கா சக்தின்னு சொல்லி சொல்லி முட்டாளாயிரு. என்ன பிரபஞ்ச சக்தி, புடலங்கா சக்தி, அது எளிமையா சொல்லணும். ஒன்றும் இல்லையா, மின்காந்த அலைகள் அப்படிங்கணும். மின்காந்த அலைகள் தான் உடம்பு உறிஞ்சிக்குது. காமா கதிரில் உடம்பு உறிஞ்சிக்குது. காற்றுல ஆக்சிஜன் சொன்னா குழந்தைகளுக்கு புரியும். குழந்தைகிட்ட போய் பிரபஞ்ச சக்தி உறிஞ்சிதுன்னா போடா முட்டான்ட்டு போயிடும். அந்த மாதிரிதான் சில விஷயத்த அறிவியலாவே பேசணும். நாம வாய் அடைச்சிட்டு கம்முன்னு இருக்கணும். இந்த பிரபஞ்ச சக்தி இதெல்லாம் பேசக்கூடாது. அதுதான். ஆனா அதை பேசக்கூடாது, இப்ப பேசக்கூடாது. நமக்குள்ளே பேசிக்கலாம் தவிர பிரபஞ்சத்தை சொல்லி சொல்லி என்னடா இவன் பிரபஞ்ச சக்தினாவே ஏதோ மேஜிக்ங்கிற மாதிரி தெரிஞ்சுக்குவான். அதனால நம்ம பேசும்போது இனிமேலாவது அது ஆக்சிஜன் என்று பேசி பழகுங்க, நைட்ரஜன் பேசி பழகுங்க. ஆக்சிஜன் காத்துல இவ்வளவு இருக்குது, நைட்ரஜன் இவ்வளவு இருக்குதுன்னு பேசி பழகுங்க. அப்பதான் நாம வந்து இல்லை நம்மளை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. நாம வந்து அதைதான் அங்க நன்கு சுத்தமான நிலையில், அது என்ன நன்கு சுத்தமான நிலையில் உள்ள போதுதான், நன்கு சுத்தமான நிலையில் உள்ள போதுதான். அப்ப நன்கு சுத்தமான நிலையில் எப்படி கண்டுபிடிச்சுக்குவீங்க சொல்லுங்க? அது எப்படி நன்கு சுத்தமான நிலையில் எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இப்ப தெரிஞ்சதை சொல்லுங்க. நன்கு சுத்தமான நிலையில், நன்கு சுத்தமான நிலையில், நன்கு சுத்தமான நிலைன்னா என்ன அளவுகள் சொல்லுங்க? யார்கிட்ட பதிலே இல்லை. நன்கு சுத்தமான நிலையில், கையில புத்தகம் இருக்கு. நன்கு சுத்தமான நிலையில் என்ன அர்த்தம்? அது நன்கு சுத்தமான உடல் அப்படின்னு என்ன பொருள்? அதான் ரத்தம் சுத்தமானதுதான் சொல்றாரு. அதுக்கு என்ன அடையாளம்? இருக்கக்கூடாதுங்கய்யா. அதுக்கு அவர் அடுத்து அடுத்து அடுத்தது ம் 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 அது ரைட். அப்புறம் கடைசி நிலை என்ன? நன்கு சுத்தமான உடல்னா எப்படி இருக்கும்? ரத்தம் சுத்தமானது அப்படியே இருக்கணும். என்ன சொன்னீங்க? உடல் ரத்தம்
ரத்தம் சுத்தம் ஆன நிலையில சுத்தம் ஆயிடுது. ஆனா அதுக்கு உடல் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, உடல் ரத்தம் சுத்தம் ஆயிடுச்சுனாவே ரத்த ரத்தம் சுத்தம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல நீங்க நீர் நீர் உணவுல இருக்க முடியும். உடல் உடல் தோற்றம் எப்படி இருக்கும்? உடல் அதுக்கு தோற்ற மேல இலைக்கு இழைக்காதுங்க ஐயா, இதா இருக்கும். நின்று வந்து என்ன சொல்றீங்க? உடல் என்ன சொன்னீங்க? இவ்வளவுதான் உடலும் வந்து கொஞ்சம் இழைச்சி தான் இருக்கும். ஆ, அவ்வளவுதான் ஆ, ஆரோக்கியமா சுத்தமான இருக்கிறது அது வேற. இப்ப என்ன சொல்றீங்க? உடல் கெட்டுப்போன உடல் உடல் எப்படி இருக்கும்? சுத்தமான உடல் எப்படி இருக்கும்? கெட்டுப்போன உடல் சுத்தமான இடத்துல உப்பி போய் அந்த லிமிட்டுக்கு போய் நின்றுடும். வெயிட் அதுக்கு கீழே குறையாது. அந்த லாஸ்ட் அப்போ ஸ்டேஜுக்கு போயிடுது. அப்ப கெட்டுப்போன உடல் எப்படி இருக்கும்? சுத்தமான உடல் எப்படி இருக்கும்? சுருக்கமா சொல்லுங்க. கெட்டுப்போன உடல் எப்படி இருக்கும்? சுத்தமான உடல் எப்படி இருக்கும்? கெட்டு போன உடல் தான் சளியும் இது இது அதான் எல்லாம் அதுக்கு இந்த பேரு கொழுப்பு கொழுப்பு அப்படி சொல்லுங்க. குண்டான தோற்றம், குண்டா கொழுப்பு இருக்கிறது. கொழுப்பும் குண்டா கொழுகொழுன்னு இருந்தா கொழுப்பும் குண்டா. சளியும் குண்டா கொழுன்னு கொழுப்பும் சளியும் சேர்ந்து மினுமின்னு இருக்கான். அப்ப சுத்தமானதுக்கு அப்புறம் என்ன இந்த ஆகும்? சளி சேர்ந்துட்டாவே அப்படியே பல பல பலன்னு மின்னும் முகம்லாம். சரி 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 அவங்க சரி. அழகா இருக்குதுன்னு பவுடரை பூசிக்கிட்டு இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க. ம் ம் சரி. அதே சுத்தமான உடலுக்கு அந்த பளபளப்பு கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும். ஆனால் வெயிட்டும் குறையாது. அதுக்கு மேலே நல்லா இருக்குங்கிறீங்க. அதான் ஆமா. அதுக்கு பேரு என்ன உடல்? அது பேரு கொழுத்த உடல். இதுக்கு பேரு சுத்த உடல், இன்னும் சொல்லுங்க. சுத்த உடல் சரி. சுத்த தேகம், சுத்த இன்னும் தேகம். இன்னும் கொழுத்த உடல் அப்புறம் என்ன? ஆரோக்கியமா ஆரோக்கியமான அதெல்லாம் தேகம். அடுத்து 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 இன்னும் எளிமையா சொல்லுங்க. இன்னும் சொல்லுங்க. அது கொழுத்த உடல்னு சொல்லிட்டேன். அது கொழுத்த உடலுக்கு நேரே எடுத்தது. கொழுத்த உடலுக்கு நேரே எதிர்ப்பதம் என்ன? இளைச்ச உடல் தான். இதுதான். இங்க திருப்பி இது மண்டையில ஏத்திக்கணும். அவங்க இளைச்சு போச்சுன்னா என்ன நினைச்சுக்கிறாங்க? நோவு வந்துடுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அதே உடம்பு இளைச்சு போச்சு நோவு அது அத வந்துடுச்சாட்டிருக்கு. அது அப்புறம் பேசுவோம். அப்புறம் பேசுவோம். அதை இப்ப நம்ம தேவையில்லை. இப்ப நமக்குள்ள அது தேவையில்லை. கொளுத்த உடலுக்கு ஆப்போசிட் இளைச்ச உடல், சரி. எப்படி இளைத்த உடல். கொழுத்த உடலை சுத்தப்படுத்துகின்ற பொழுது என்ன உடலா மாறும்? இளைத்த உடல், மீண்டும் மீண்டும் அப்படி இளைத்த உணர. உடல், இப்படி சொல்லுங்க. கொழுத்த உடலை சுத்தம் செய்கின்ற பொழுது என்ன உடலாக மாறும்? இளைத்த உடலா மாறிக்கும். இது திருப்பி திருப்பி சொல்லுங்க. மண்டையில ஏத்திக்கணும். இப்படி கண்டபடியெல்லாம் நம்ம சொல்றதாலாம் அது வந்து உள்ள இருக்கிற விஷயங்கள். மேலாகமா சொன்னோம்னா சுத்தப்படுத்துகிறது கொழுத்த உடல் அது இளைத்த இளைச்ச உடலா உடலாக மாறிடும். மாறும். இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. மாறிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற விஷயத்துல பேசலாம். அது ரத்தம் சுத்தமா இருக்கும், நரம்பு சுத்தமா இருக்கும், அன்னப்பாதை சுத்தமா இருக்கும், மலம் இருக்காது, அதெல்லாம் அப்புறம். நேரடியா சுத்தம் செய்கின்ற பொழுது கொழுத்து போன உடல் அது வந்து இளைத்த உடலாக, அதுக்கு பேருதான் இளைத்திருப்பான் யோகின்னு பேரு. இளைத்திருப்பான் யோகி. எப்படி யோகி இளைத்திருப்பான்? நன்கு சுத்தமான உடல். நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் தேவையற்ற உப்பு நீர் நீக்கப்பட்ட பிறகு அது இளைத்த உடலாக மாறும். அதுதான் அந்த விஷயமே. அது 93 கிலோ 63 கிலோ மாறுவது. அப்புறம் என்னுடைய உடல் 78 கிலோவாக இருந்தது 58 கிலோவாக மாறுவது. பழங்கள் சாப்பிட்டு சுத்தமாவது, சாதாரண உணவை சாப்பிட்டால் 4 கிலோ அதிகமாகுவது. இதெல்லாம் நாம செய்யற கண்டுபிடிப்புகள், மேஜிக். அப்ப இந்த எளிமையாக பேசி பழகணும். என்னது? அதுக்கப்புறம் தான் விரிவா பேசுறது. சுருக்கமாகவும் பேச வேண்டும், அதுல விரிவாகவும் பேச வேண்டும். அப்போ கொழுத்த உடல் சுத்த உடலமாகவும் மாறுகின்ற பொழுது என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னா இது நீங்க உள்ள இருக்கிற விளைவுகளை சொல்லலாம். இப்படி மாறுச்சு, இப்ப இழைச்சி போச்சு, ரத்தம் சுத்தமா இருக்குது, பெருங்குடல எந்த அடுக்கும் இல்லை, நாக்குல எந்த அடுக்கும் இல்லை, தூக்கம் குறைஞ்சிருது, அப்புறம் பல் விளக்க வேண்டும், குளிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் குறைஞ்சு போகுது. இதெல்லாம் கூடுதலான செய்திகள். நேரடியாக கொழுத்த உடல் இழைத்த உடல், அவ்வளவுதான். இப்படித்தான் பேசி பழங்க. அப்ப இங்கதான் வந்து உடல் நல்ல சுத்தமான நிலையில், அந்த இளைத்த நிலையில். என்ன அர்னால்டு ஹெரட் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு. ஒல்லியா ஒல்லி. அவர் நாட்டில் இருக்கு, அவர் நாட்டில் எப்படி ஒல்லியா இருக்கு. சரி.
ஆக உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ளபோது அது காற்றில் இருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்குத்தானே தயாரித்துக் கொள்கிறது. அப்ப காத்துல என்ன இருக்குது? நைட்ரஜன் இருக்குது. அது உள்ளே போறப்ப என்னவா மாறிக்குது? உள்ளே போறப்ப என்னவா மாறிக்குது? நைட்ரஜன் உள்ளே போறப்ப என்னவா மாறிக்குது? புரோட்டீன். அவ்வளவுதான், புரோட்டீனா புரோட்டீன். மாறிக்குது. புரோட்டீன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுவா உள்ள மாறிக்குது. இதுதான் இயற்பியல். இயற்பியல் செயல்பாடு, வேதியியல் செயல்பாடு. இதுதான் விஷயமே. இப்ப நம்ம அறிவியலை படித்தாக வேண்டும். இயற்பியல்னா என்ன? நைட்ரஜன் இயற்கையா இருக்கு. வணக்கம், என்ன வேணும்? ஆ ஆ வாங்க, இப்ப வகுப்பு நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அருமை. உங்களுக்கு உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்யறேன். நீங்க வந்து டெலகிராம்ல, வாட்ஸ்அப்ல வாங்க. உங்களுக்கு தேவையான தகவல் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு இப்ப வகுப்பு நடக்குது. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. யாருக்கா புத்தகம் வேணுமா? சரி. புத்தகம் வேணுமா? அனுப்பிச்சு வைப்ப வேண்டியதுதான். இதை கொஞ்சம் கொஞ்சம் பரவுது. பரவுற மாதிரி தெரியுது, பரவாத மாதிரியும் தெரியுது. பரவுற மாதிரியும் தெரியுது, இருந்தாலும் நம்பிக்கை இழக்காம இது பரவனா என்ன, பரவாட்டி என்ன, நம்ம வேலை என்ன, ஊதுற சங்க ஊதிட வேண்டியதுதான். இப்ப பாருங்க, இப்ப நினைச்சோடனே பேசியாச்சு. நினைச்சேன்னா கூப்பிடுறான், நினைச்சேன்னா சொல்றோம், உடனே சந்தேகம் நிக்கிறேன். இந்த மாதிரி அறிவியல் எங்கே இருக்கிறது? நீங்க எந்த யோக மடத்தும் இந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. போயே வேலைப்பாருன்றுவா. அப்படித்தான். சும்மா எத்தனை இடம் கேட்டு இருப்பீங்க அவங்ககிட்ட. அதான் அவனுக்கு தெரியாதுங்க. அதாவது ஆரோக்கிய உடல்னா யாருக்கு? இந்தியாவோட ஆரோக்கிய உடல்னா யாருக்கே தெரியுமா? இந்தியாவோட ஆரோக்கிய உடல் இதுதான் யாராவது தெரிஞ்சிருக்கிறீங்களா? யாராவது இது வரைக்கும்? ஆரோக்கியம் கெட்டு போய் தானே கேசவன் வந்து ஆரோக்கியம் நல்லா இருந்து இங்கேயே வர்றாரு. அவருக்கு அட்டி வாங்கும் பொழுது எங்க போனாலும் உடம்பு நல்லா கதை தெரியுது ரோய். 50 வருஷம் மோதி மோதி 50 வருஷம் இல்லப்பா. மோதி 50 வருஷம் சேலை பண்ணிருப்பீங்களா? இதுக்கு 50 வருஷம் தேடி இருப்பீங்க இல்லையா? குறைஞ்சபட்சம் 50 வருஷம் இருக்குமா? ஆமாமா. எப்ப இருந்து சுபாஷுக்கு முன்ன இருந்தே நான் தேடிக்கிட்டு இருந்தேயா. சுபாஷ், இயற்கை சுபாஷ். அடேங்கப்பா. சரி சரி. நீங்க நான் இயற்கை மருத்துவ மீட்டிங்ல பேசினா அங்க சுபாஷும் உட்காந்துருப்பாரு. அவருக்கு அந்த முன்னாடி நீங்க அளவுக்கு நான் அப்படி அப்படியெல்லாம் பேட்டிக்கிட்டு இருந்துட்டு தான் இன்னைக்கு ஐயா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன். அதான் இப்ப நேத்து கூட இப்ப காலையில சொல்லும் போல ஒண்ணு சொன்னீங்க. ஒரு இயற்கை மருத்துவ, அவர் பேர் எனக்கு ரெட்டி 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 இயற்கை மருத்துவர் தானே சொல்றீங்க? அவர்தான். அவர் தாயா செத்தப்பட்டாரியா. என்னோட நம்மளோட சின்ன வயசு. தெரியும் தெரியும். ஒரு தடவை நானே நேர்ல சந்திச்சு பேசியிருக்கேன். நேர்ல சந்த ரெட்டி திருச்சியில என்ன உடம்பு 100 கிலோ இருப்பாரு. ஆனைக்குட்டி 100 மாதிரி கிலோ ஆயிட்டாரியா. பூரா திங்கிறது பேரு ஐயோ, போட்டேன். அவரு 60 கிலோ உங்களோட இழைச்சி இருப்பாரியா. ஆமா. பழைய உடல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளா இருப்பாரு. அப்படியே பின்னால கையை தொடுவாரு. அரியா புள்ள மாதிரி இப்போ வளைஞ்சு தொடுவாரு. நாங்க ஆச்சரியமா இருக்கோம் எங்களுக்கு. ம் பாரு, இயற்கை உணவுல இருந்தா இப்படியெல்லாம் உடம்பு ஃபிளெக்சிபிளா ஆயிடும்னு சொல்லுவாரு. ம் அப்புறம் ஒரு நாள் பார்க்குறேன் ஃபிளெக்சிபிள் ஆகுது, ஒன்றாவது யானைக்குட்டி மாதிரி ஆயிட்டாரு. அதாவது சாதாரண உணவு என்னய்யா மாறி. அப்படிங்கிறேன் பாவம். நல்லா தான் இருக்கிறனாரு. எங்க நல்லா இருந்தாரு. அப்புறம் நான் பார்த்து வந்த பின்னால மோளம் அடிச்சாச்சு. ஆளே அதாவது இல்லை. இலக்கு கிடையாது. இலக்கு இல்லாத இயற்கை மருத்துவம். இயற்கை இல்ல, நோக்கம் இல்லை. நோக்கம் இல்ல, பயிற்சி இல்ல, நோக்கம் இல்ல. அவ்வளவுதான். பயிற்சி, முயற்சி, நோக்கம் மூணுமே இல்ல. இதை நம்ம வந்து எங்க பார்த்தோம்னா, இந்த யோக முறையை வந்து நம்ம விண்வெளி வாழ்க்கைக்கு திருப்புறோம். இந்த 2 வகை வாழ்க்கை இருக்குதுங்க. ஒண்ணு 2 வகை வாழ்க்கை இருக்கு. ஒண்ணு சமுதாய நடத்துக்காக விண்வெளி வாழ்க்கைக்கு உடம்ப மாத்துறோம். அல்லது மக்கள் மாறாத வரைக்கும் தனிப்பட்ட உலகத்துக்கு நம்ம மாத்திக்கிறோம். அதாவது தனிப்பட்ட உலகத்துக்கு நம்ம மாத்திக்கிறோம், சமூக உலகத்துக்காக மாத்திக்கிறோம். நம்ம 2 கருத்து நம்மகிட்ட இந்த 2 பயன்பாடு இருக்கு. நம்ம கிட்ட 2 நோக்கம் இருக்கு. ஒண்ணு முக்கிய நடிக்கு போறதுக்கான நோக்கம் இருக்கு. இன்னொன்னு விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதி உள்ளதாக மாற்றுவது. இந்த 2 விஷயம் நம்மகிட்ட இருக்கு. விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதி உலகத்துக்கு நாம தான் எடுத்துக்காட்டு. நாம ஒரு 100 பேர். எத்தனை பேர்? நம்ம எத்தனை பேர்? குறைஞ்சபட்சம் நம்ம 1000 பேர்னு வச்சுக்கலாம். 100 பேர்
மிக குறைந்த உணவில் வாழ கற்றுக்கொண்டால் முடிஞ்சது. 100 பேர். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய இலக்கு. குறைந்தது 100 பேர் நாம் இந்த உள் தூய்மை உணவு முறையில வந்துட்டு தவறாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட கல்வி முறையை முறியடிக்கிறோம். நம்ம செய்து பார்த்து தானே கண்டுபிடிக்கிறோம். பாரு, இப்ப அருணாவுடைய ரத்த பரிசோதனை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க, டெலகிராம் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. நான் விட உங்களுக்கு பாருங்க, எல்லாம் தூய்மையா இருக்கு. இந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணணும். அது மாணவராக சேருகின்ற பொழுது அந்த பணம் பயிற்சி கட்டணம் கட்டி சேருகின்ற பொழுது உங்களுக்கும் எல்லாத்துக்கும் சொல்லப்படும். சரிங்களா? அப்ப இந்த இந்த 5ஆம் பாடத்தை பலமுறை படைச்சு என்ன பண்றீங்கன்னு நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. இந்த 5ஆம் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இருந்துதான் நீங்க கேள்வியே கேட்கணும். ஏன்னா 5ஆம் பாடம் ரொம்ப முக்கியம். அப்புறம் 9ஆம் பாடம், அப்புறம் 11ஆம் பாடம், இதுவே போதும். 5ஆம் பாடத்தை மண்டையில ஏத்திக்கணும். திரும்ப அதுல இருந்து கேள்வி கேட்பேன். கொளுத்து உடல் என்னவா மாறும்? இளைத்த உடலா மாறும். அப்ப ஏன் இளைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சுத்தப்படுத்துகின்ற பொழுது இளைக்கிறது. நோய் வந்தாலும் உடம்பு இளைக்கும் அல்லது கொழுக்கும். சுத்தப்படுத்தினாலும் உடம்பு இளைக்கும். சுத்தப்படுத்தின உடம்பு இளைக்கதே செய்ய கொடுக்காது. நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் அந்த உடம்பு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, தனக்கு தேவையான சதைகளையும் மீண்டும் கட்டமைக்கும். அது கெட்டு போனது, கரைஞ்சி போனதெல்லாம் என்ன பண்ணும்னா மீண்டும் கட்டமைக்கும். அப்ப தேன்கூடு மாதிரி எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு மறுகட்டமைப்பு உண்டாக்கும். அதுதான் பெரிய இயற்கையினுடைய ரகசியம். அதுதான் ஆட்டோபேகின்னு சொல்றாங்க. அதுதான் 2016ல் ஜப்பான் டாக்டர் கண்டுபிடிச்சார். ஆட்டோபேகின்னா வேற ஒன்றும் இல்லை, தன் நோயை தானே தின்னுக்கிறது, தனக்கு தானே தின்னுக்கிறது. அப்ப அது தேவை வயிற்றுக்கு ஓய்வு தான். இதை எந்த பகுத்தறிவாளரும் பேசுறது இல்லை. வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தால் புற்றுநோய் தீரும்னு எந்த பகுத்தறிவாளரும் பேசுறது இல்லை. என்ன கொடுமையா இருக்கு! வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தால் அது அது அந்த புற்றுநோய் கிருமிகளை உடம்பே தேடி பிடித்து கொண்டு போட்டுங்கிறான். கொண்டு போட்டு அந்த இறந்த உடல்களை சாப்பிட்டு கொடுத்துங்கிறான். அப்புறம் அதுக்கு பாக்டீரியா தானே, பாக்டீரியாவுக்கு சாப்பாடு வேணுமில்ல. அது என்ன பண்ணுதுன்னா வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப அதுவே வேட்டையாட ஆரம்பிக்குது. இதை கண்டுபிடிச்சதுனால நோபல் பரிசு வாங்கிட்டேன். அப்படின்னா இப்ப பத்தியம் பட்டினிங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளா இருந்து வருது. அது முறையாக செய்ய தெரியாதுன்னு மாட்டிக்கிட்டேன். இதே ஓசிமி அவரும் புற்றுநோயில செத்தாலும் சாவார், சொல்ல முடியாது. அவர் என்ன சாப்பிட்றாருன்னு யாருக்கு தெரியாது. அவர் ஒரு மரபணு ஆராய்ச்சி பண்ணி சொல்லி போட்டு போயிட்டார், அவ்வளவுதான். அவர் கடைப்பிடிக்கிறாரான்னு தெரியாது. நல்லா மாட்டிக்கிட்டாரு. அவரே பிரச்சனையில மாட்ட போறாரு. யாரு? நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியே நாளைக்கு எதுல சாகலாம் சொல்லுங்க? அவர் என்ன எதுல சாகலாம் அப்படின்னு சொல்லுங்களாம் பார்க்கலாம். கற்பனையே சொல்லுங்க. மகேஸ்வரி சொல்லலாம். புற்றுநோயால் சாகலாம் சொன்னீங்க. சாகலாம் அல்லது வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் சாகலாம் இல்லைங்க ஐயா? ஆமா. ஏன்னா அவருக்கு இந்த யோக முறை தெரியாது. என்ன முறை தெரியாது? தெரியாது, யோக முறை தெரியாதுங்க ஐயா. சுத்தப்படுத்துற முறையும் தெரியாது. ஆனா அவருக்கு முன்னாடி இந்த புத்தகங்களாம் வந்தாச்சு. அதாவது 2014 இந்த புத்தகம் 30 ஆண்டாச்சு. 2000ல் வந்தாச்சு. அதே போல பகுத்தறிவு நோன்பு அது 120 ஆண்டாச்சு. பகுத்தறிவு நோன்பு 120 ஆண்டாச்சு. உணவில்லாமல் வாழும் கலை 25 ஆண்டாச்சு. ஆனால் அவருக்கு ஒன்றும் தெரியாது, பாவம். இப்ப நாளைக்கு அவரு மரணம் அடைய போறாரு. எப்படி? நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைய போறாரு. அவரே சாதாரண உணவு திங்கிறவர், அங்க இருக்கிற மீன் கீரையும் திங்கிறவர் தானே. அவருக்கு என்ன தெரியும்? ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதோட முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்ப இந்த 7ஆம் அறிவு என்பது உணவை தொட்டாலே மரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது கடுமையான தண்டனை நமக்கு கொடுக்குது. இவங்க இன்னும் இப்ப அப்ப யோசினோரி 2016ல் நோன்பு இருந்தால் புற்றுநோய் நல்லாகும் அப்படின்னா அதை இன்னும் அவங்க வளர்த்து எடுக்கல. இந்த மாதிரி நோன்பு எங்க இருக்கிறது? நோன்பை பற்றி யார் பேசியிருக்காங்கன்னா அந்த ஒரு பெரிய ட்ரஸ்டே ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் இந்நேரம். நோன்பை பற்றி மதங்கள் என்ன சொல்லுகிறது? வெவ்வேறு மதங்கள் என்ன சொல்லுது? அப்புறம் அப்படியே கொண்டு வந்துட்டு வைத்தியம் என்ன, பத்தியம் என்ன? பத்தியம்னாவே நோன்பு தான். அங்க யாரு குறுக்குல பேசிட்டு இருக்கிறீங்க?
குருகுல வேணும் இங்க பதிவாகுது. ம். அடைச்சிட்டு பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இங்க பேசிங்கன்னா எல்லாம் இங்க பதிவாயிடும், அப்புறம் அது தேவையில்லாம பதிவாகும். அதனால நாம கொஞ்சம் யோசிக்குங்க, இதை சிந்தனை பண்ணுங்க. அப்ப உணவு பழக்கத்தை 100 விழுக்காடு நிறுத்தணும், அதான் விஷயமே. நீங்க நீங்க வந்து சாதாரண உணவை சாப்பிடத்தாலும் அதை பத்தி கவலை இல்லை, இயற்கை உணவை சாப்பிட்டாலும் அதை பத்தி கவலை இல்லை. உங்களுக்கு சுத்தம் தெரியுமா தெரியாதா? என்னது கடைசி பாயிண்ட், அப்புறம் மாதிரி 2 மணிக்கு பேசுவோம். சுத்தம் தெரியுமா தெரியாதான்னு கேட்டா என்ன சொல்லணும் நீங்க? உங்களுக்கு சுத்தம் செய்ய தெரியுமா தெரியாதான்னு கேட்டா என்ன சொல்லணும் நீங்க? இப்ப எல்லாம் சொல்லுங்க. தெரியுங்க ஐயா, சுத்தம் செய்ய தெரியுங்க ஐயா. சொல்லணும் ஐயா. அப்படின்னா உங்களுக்கு உண்ணா நோன்புன்னு கிடையாது. என்ன உண்ணா நோன்புன்னு கிடையாது, பத்தியம் கிடையாது, பட்டினி கிடையாது. நீங்க விரும்பினால் ஒரு பொருளை அனுபவிக்கலாம். பிறகு ஏற்கனவே சுத்தம் செய்திருக்கிற மருத்துவ கலை நீங்க கற்றிருக்கீங்க, மருத்துவராக இருக்கிற காரணம் யாரும் பேசிட்டே இருக்கிறீங்க. அங்க எங்க பேசிட்டே இருக்கிறீங்க பாருங்க, இவங்களாட்டு தெரியுது, நல்ல முத்தாட்டு தெரியுது, அங்க பேசிட்டே இருக்கீங்க. நல்ல முத்தா இல்ல லோகுவா யாருன்னு தெரியலையே. நடராஜா. ம். சொல்லி முடிக்கலாம். இப்ப இதை பத்தி சுத்தம் செய்ய தெரியும், சுத்தம் செய்ய தெரியாது இப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இருக்கிறப்போ, அதனாலதான் நம்ம வந்து மருத்துவர்களும் நம்ம நோயை குணமாக்க தெரியல. அப்புறம் இந்த சாப்பாட்டு சாப்பாட்டு கூட்டம், இந்தியாவில் இருக்கிற எல்லாம் சாப்பாட்டு கூட்டம் தான். சோத்து மூட்டங்களும் அப்படித்தான். இப்ப நாம சோத்து மூட்டமா இருந்து யோக மூட்டமா மாறிட்டோம். நாமளும் ஒரு காலத்துல சாப்பாட்டு ராமன் தான் சொல்லுவாங்க, சரியான சாப்பாட்டு ராமன் அப்படிம்பாங்க. கடைசியில இந்த சாப்பாட்டு ராமன் என்ன ராமனா மாறணும் தெரியுமா உங்களுக்கு? சாப்பாட்டு ராமன் சொல்றாங்க இல்லையே, நிறைய சாப்பிடணும்னு பார்த்து என்ன சொல்லுவாங்க? நிறைய திம்பேன், அவங்களுக்கு சரியான சாப்பாடு ராமன். தமிழ்நாட்டில் அந்த பழமொழி இருக்கு, தமிழ்நாட்டில் அந்த பழமொழி இருக்கா இல்லையா? அவன் சரியான சாப்பாடு ராமன்பாங்க. என்ன கே சீனிவாசன், அந்த அந்த பழமொழி இருக்கா இல்லையா? ஆமாங்க, என்ன சொல்லுவாங்க? சரியான சாப்பாட்டு ராமன். அது ஏன் அப்படியே ராமனுக்கு பேர் ஏன் வந்தது தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ராமன்னு பேர் சரியான சாப்பாட்டு வேற ஏதாவது ஒரு முருகன், சாப்பாட்டு சிவன் அப்படின்னு சொல்லாம ஏன் சாப்பாட்டு ராமன்னு பேரை வைக்கிறாங்க? ஏன் சாப்பாட்டு சிவன், சாப்பாட்டு முருகன், சாப்பாடு கந்தன் அப்படி சொல்லாம ஏன் சாப்பாட்டு ராமன்னு பேர் வச்சாங்க? சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாருக்காவது யோசனை இருக்குதா? அவங்க இந்த நாமம் போட்டுக்கிட்டு எல்லாம் விரதம் இருக்கணும்னு சொல்லி நல்லா சாப்பிடுவாங்க, அதனால வந்ததா என்னன்னு தெரியல. சரி, அப்படியே ஒரு நாமம் காரணம் போட்டிருப்பாங்க நல்லா. அப்ப திண்ணி பண்டாரம் நாமம் பட்டே போட்டிருக்கு, விரதம் இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் ஒரு கட்டு கட்டி விடுவாங்க. சரி, நாமம் போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க. வயது தொப்பையாட்ட வரும், வயது கேட்டா விரதம் இருக்கிறோம்பாங்க. விரதம் இருக்கிறவங்க தான் நிறைய சாப்பிடணும்னு சாப்பிடுவாங்க. அவரு விரதம் இருக்கிறாரு, அவருக்கு நிறைய பொடியாமா, அதான் சாப்பாட்டு ராமன். விரதம் இருக்கிற ஆளுக்கு நிறைய பொடியா நீ அந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு விரதமே இல்லையே, அதுக்கு பேரு அல்ல, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, விரதம் இருக்கிறவருக்கு நல்லா போடு சாப்பிட்டும்பாங்க. அப்ப இதுல என்ன ஒருமே குழப்பமா? விரதம் இருக்கிறார் நிறைய போடுன்னா, அப்ப விரதம் இருக்கிறார், அப்புறம் விரதம் இருக்கிறாரு நிறைய சாப்பிடணும் அர்த்தமா? என்னடா அது? அப்ப சாதாரணமா சாப்பிடுற, அப்ப சரி, இன்னொரு கேள்வி, சாதாரணமா சாப்பிடுறவனுக்கு விரதம் இருந்து சாப்பிடுறவனுக்கு என்ன வித்தியாசம்? சாதாரணமா இருக்கணும் அதைத்தான் திங்கிறான், விரதம் இருக்கணும் அதே திங்கிறானே, என்னதான் அது பொருள்? இவனுங்கெல்லாம் கற்பனை பண்ணிட்டாங்க சாப்பிடுறான். சரி, இதை பத்தி நம்ம 2 மணிக்கு பேசுவோம். நன்றி, வாங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா.